ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்தி ரேவதி சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்தி பார்த்தோம்னா ரேவதியை தேடி எல்லா இடமும் அலைஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ முத்துப்பாண்டியோட ஒய்ஃப் வந்து கார்த்திகிட்ட உண்மையை போட்டு உடைச்சிருந்தாங்க. ரேவதி இந்த மாதிரிக்கு சொக்கப்பானைக்குள்ளே தான் மறைச்சி வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லவும் இது கேட்டதுமே கார்த்தி ஓடோடி பார்க்குறாங்க. இப்போ சொக்கப்பானையில் வந்து நெருப்பு வைக்கிறதுக்காக போகும்போது கரெக்டாக கார்த்தி வந்து ரேவதியை காப்பாற்றிருந்தாங்க. இதை பார்த்ததுமே ஊர்ஜனங்க அவ்வளோ அதிர்ச்சி அடையாங்க. அப்போ என்னாச்சுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது இது எல்லாம் முத்துப்பாண்டியோட வேலை தான் அப்படின்னு சொல்லவும் இதனால ஊர்ஜனங்க அவ்வளோருமே வந்து முத்துப்பாண்டியை போட்டு அடித்து வெளுக்கிறாங்க. உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு செஞ்சிருப்ப, அது மட்டும் இல்லாமல் அவர் உனக்கு என்ன பண்ணினாரு, உண்மையை சொல்லப்போனா ஊர்க்காரங்க அவ்வளோருமே உனக்கு பயந்துக்கிட்டு நாங்கள் இத்தனை வருஷம் நாங்கள் கோயிலுக்குள்ளே போகாமல் இருந்தோம். ஆனால் அந்த விமர்சனத்தை எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்தது அவர் தான். அவர் போய் ஏன் இந்த மாதிரிக்கு செஞ்ச, நீ பண்ணின அக்கிரமத்துக்கெல்லாம் நாங்கள் இத்தனை நாள் நாங்கள் அடிபணிஞ்சதெல்லாம் போகிறோம், இதுக்கு மேலே உன்னை விட்டு வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போட்டு அடி வெளுத்து இருக்கவும் இப்போ கார்த்தி வந்து தடுக்கிறாங்க. இல்லை அவர் போட்டு அடிக்காதீங்க அப்படிங்கும்போது இல்லை தம்பி, இவனெல்லாம் இதுக்கு மேலே விட்டு வைக்கக்கூடாது. இந்த பொண்ணு வந்து அவனுக்கு என்ன துரோகம் பண்ணினாங்க, உண்மையை சொல்ல போனால் நீங்கள் வந்து எங்களுக்கெல்லாம் ஒரு விமர்சனத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறீங்க, உங்களுக்கு போய் இந்த மாதிரிக்கு ஒரு துரோகத்தை பண்ணுனா அவனை சும்மா விடக்கூடாது அப்படிங்கும்போது அப்போ கார்த்தி சொல்கிறாங்க, நான் ஒன்று இவரை காப்பாற்றுறதுக்காக சொல்லலை, ஆனால் இவருடைய மனைவியை பாருங்க, அவங்கள பார்த்தாக்கி எவ்வளோ பாவமாக இருக்கிறாங்க, அவங்க மட்டும் வந்து ரேவதி எங்கே இருக்கிறான்னு சொல்லலைன்னா கண்டிப்பாக வந்து என்னால் ரேவதியை காப்பாற்றிருக்க முடியாது. இவர் தப்பானவராக இருக்கலாம், ஆனால் அவங்க ஒய்ஃப் வந்து ரொம்பவே நல்லவங்க, அவங்க வயிற்றுல ஒரு குழந்தை இவரை சுமந்துட்டு இருக்கிறாங்க, அதனால வந்து அவங்களுக்காக இவரை விட்டுறலாம் அப்படின்னு சொல்லவும் கடைசியில் பார்த்தோம்னா முத்துப்பாண்டி வந்து மனசு திருந்திருந்தாங்க. ஏன்னா வந்து ஊர்க்காரங்க அவ்வளவு வந்து முத்துப்பாண்டியோட கதையை முடிக்கிறதுக்காக வரும்போது கார்த்தி வந்து இந்த மாதிரிக்கு சொல்றதுனால அவங்க பார்த்தோம்னா ஊர்க்காரங்க கிட்ட இருந்து கார்த்தி வந்து அவங்கள காப்பாற்றினதுமே முத்துப்பாண்டி வந்து ஒரு கட்டத்தில் அவங்க மனசு திருந்திருந்தாங்க. என்னை மன்னிச்சிடுங்க தம்பி, நீங்க இந்த வயசுல எவ்வளவு பெருந்தன்மையா நீங்க இருக்கிறீங்க, ஆனா நான் வந்து இந்த ஊர்க்காரங்களை போட்டு எவ்வளவு சித்திரவதை பண்ணிட்டேன், அதுக்கெல்லாம் கிடைச்ச தண்டனை தான் இது. அது மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த ஊருமே எனக்கு எதிராக திரும்பிடுச்சுது, என்கிட்ட பணபலமும் அதிகார பலமும் இருக்கிறதுன்னு திமுருகிட்ட இன்னைக்கு என் மனைவி ரொம்பவே நல்லவ, அவளுக்காக இந்த ஊர் ஜனங்க அவ்வளவுமே வந்து நீங்களும் சேர்ந்து தான் என் உயிரை வந்து நீங்க வந்து கொடுத்துருக்கிறீங்க, அதுக்கு காரணம் என் மனைவியோட அன்பு தான். இதை நான் புரிஞ்சுக்காம மனுஷங்களை புரிஞ்சுக்காம நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் மன்னிச்சிருக்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு முத்துப்பாண்டி வந்து கார்த்திகிட்டையும் மற்ற எல்லாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கவும் உடனே வந்து அவங்க கார்த்தி வந்து சொல்றாங்க, இதுக்கு மேலே இவருக்கு பெரிய தண்டனையே கிடையாது, அவர் மனசு திருந்திட்டாரு, இதுக்கு மேலே எதுவுமே இல்லை, இனிமேல் நீங்களும் சரி அவரும் சரி எந்த பிரச்சனையும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் உடனே வந்து அவங்க முத்துப்பாண்டி ஊர் ஜனங்க எல்லாருமே வந்து கார்த்திக்கு ரொம்பவே நன்றி சொல்கிறாங்க. உங்களால தான் தம்பி இந்த ஊரே வந்து இன்னைக்கு ஒன்று சேர்ந்துருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அடுத்ததான் பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க கிளம்பும் போது இப்போ ஊர் ஜனங்க அவ்வளோ சொல்கிறாங்க, வருஷம் வருஷம் இந்த கோயிலில் வந்து திருவிழா எடுக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக நீங்களும் உங்கள் ஒய்ஃபும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக நான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மீனாட்சி சரவணன் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு அவங்க கிளம்புறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா கார்த்தி ரேவதி வீட்டுக்கு வரவும் சாமுண்டீஸ்வரி ரொம்பவே கோவத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்போ ரேவதி வந்ததுமே சாமுண்டீஸ்வரி கேட்டுட்டு இருக்கிறாங்க, ஆமாம் நீ எங்கே போன அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் ஏம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது உடனே என்கிட்ட போய் பேசுனது மட்டும் இல்லாமல் நீ வந்து இவனை கூட்டிட்டு ஊரை சுத்த போயிருக்கிறீங்களா அப்படிங்கும்போது என்னம்மா நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, நான் இன்னமும் வந்து தேவையில்லாத வேற யாரு கூடயே ஊரை சுத்தின மாதிரிலாம் நீங்கள் பேசிட்டு இருக்கிறீங்க, என் புருஷன் கூட தானே போனேன் அப்படின்னு சொல்லவும் உடனே சந்திரகலா கேட்டுட்டு இருக்கிறாங்க, அப்படின்னா நீ எதுக்காக போய் சொன்ன, உண்மையை சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதுன்னு அப்படிங்கும்போது ஆமாம் நான் என் புருஷங்கிட்ட போகிறேன் அப்படின்னு நான் உண்மையை சொன்னால் மட்டும் நீங்களாம் விட்டுருவீங்களா என்ன, எப்படியும் அடுத்ததாக ஒரு பிரச்சனையை தானே நீங்கள் பண்ணுவீங்க, அதனால தான் நான் பொய் சொல்லிட்டு போனேன் அப்படின்னு சொல்லவும் உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் இந்த மாதிரிக்கு நீ பொய் சொல்லியிருப்ப அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போதே உடனே வந்து அவங்க ரேவதி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, நான் பொய் சொல்லதுக்கு காரணமும் நீங்கள் தானே, நீங்கள் இந்த மாதிரிக்கு பண்ணதுனால தானே நான் பொய் சொல்ல வேண்டிய அவசியமாக ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது என்ன உங்கள் அம்மாவே எதிர்த்து நீ பேசிகிட்டு இருக்கிறியா, இது நாள் வரைக்கும் நீங்கள் யாருமே வந்து எங்கள் அக்காவை எதிர்த்து பேசுனது கிடையாது, எங்கள் அக்கா என்ன சொல்கிறாங்களோ அது கேட்டு தான் நடப்பீங்க, ஆனால் இப்போ வந்து இவன் என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ளே வந்தானோ அப்பவுமே நீங்கள் எல்லாருமே வந்து எங்கள் அக்காவை எதிர்த்து பேச ஆரம்பிச்சிட்டீங்க, அதுவும் இப்போ நீ போய் வர பேச ஆரம்பிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும் போது இங்கே பாருங்க சித்தி, நான் அன்னைக்கே சொல்லிட்டேன் என் விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்கன்னு, இதுக்கு மேலே தேவையில்லாமல் நீங்கள் பேசிகிட்டு இருக்காதீங்க அப்படிங்கும்போது என்ன அன்னைக்கு கொடுத்தது மறந்து போச்சு அப்படிங்கும்போது பாத்தியாக்கா அன்னைக்கு என் கண்ணத்தில் அடித்தது பற்றி தான் அவள் பேசிகிட்டு இருக்கிறா, அவள் வந்து அதாவது என்னுடைய பொண்ணு மாதிரி, நான் அவளுக்கு அம்மா மாதிரி, அப்படி இருக்கும்போது அவள் என்னை அடித்தது மட்டும் இல்லாமல்
இல்லாம இப்ப வர உனக்கு ஞாபகம் இருக்குதான்னு சொல்லி வர கேட்டுட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லவும் உடனே சாமுண்டீஸ்வரி வந்து ரேவதிட்ட சொல்றாங்க, நீ என்ன ரேவதி நினைச்சிட்டு இருக்கிற, அவ என்ன இருந்தாலும் சரிதான், உன் அம்மா ஸ்தானத்துல உள்ளவா, அவளை பையன் இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது இங்க பாருங்கம்மா, நான் சித்திக்குன்னு சொல்லிட்டு நான் மரியாதை கொடுக்க தான் செய்தேன். ஆனா அவங்க தான் வந்து என் புருஷனையும் என்னையும் எப்ப பார்த்தாலும் வந்து சீண்டிக்கிட்டே இருக்கிறாங்க, அதனாலதான் இந்த மாதிரிலாம் நடக்க வேண்டியதா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவோ, இங்க பாரு நீ என்ன சொன்னாலும் சரிதான், அவன் வந்து இந்த மாதிரிக்கு போய் சொல்லி நாடகம் ஆடி தான் இந்த வீட்டுக்குள்ளேயும் வந்திருக்கிறான், உன் கழுத்துலயும் தாலி கட்டி இருக்கிறான். அப்படி இருக்கும்போது அவனுக்கு இந்த மரியாதையே ரொம்ப ஜாஸ்தியாக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. 6 மாசம் கோர்ட்ல உங்க 2 பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கணும்னு சொன்னனாலதான் இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு நான் சம்மதிச்சேன். ஆனா அவன் கூட நீ எப்போ நீ ஊரை சுத்தணும்னு சொல்லி நினைச்சியோ, இன்னும் அவன் இந்த வீட்டுக்குள்ள ஒரு நிமிஷம் கூட இருக்கக்கூடாது, அவன் இந்த வீட்டை விட்டு போகணும் அப்படிங்கவும் அப்போ ராஜராஜன் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க, என்ன சாமுண்டீஸ்வரி நினைச்சிட்டு இருக்கிறா, உன்னா உடனே மாப்பிள்ளையே வீட்டை விட்டு போன்னு சொல்லிட்டு இருக்கிற, அப்படி மாப்பிள்ளை என்ன தப்பு பண்ணினாரு, அவர் ஒரு பொண்டாட்டி தானே கூட்டிட்டு போனாரு, இதுல என்ன தப்பு இருக்குதுன்னு எனக்கு தெரியல அப்படிங்கும் போது உங்களுக்கு ஒன்றும் தெரியாது அப்படிங்கவும், ஆமா எங்க யாருக்கும் எதுவும் தெரியாது, உனக்கும் அவன் தங்கச்சிக்கு மட்டும்தான் எல்லாமே தெரியும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லவும், எங்க பாருங்க நீங்க எதுவும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, ஆமா உன்னா பேசாதீங்கன்னு என் வாயை போட்டு அடிச்சிரு, இது நாள் வரைக்கும் அப்படித்தானே இருந்துட்டு இருந்தேன், இதுக்கு நான் எதுக்காக அப்படி இருக்கணும், அவங்க ஏதாவது தப்பு பண்ணி இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க புருஷன் பொண்டாட்டி வெளியே போயிட்டு வந்திருக்கிறாங்க, இதுல தடுத்து நிறுத்ததுக்கு நீ யாரு நான் யாரு அப்படின்னு சொல்லவும், பாத்தியாக்கா மாமா எல்லாருமே வந்து உன்னை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படிங்கும் போது, ஆமா அவளே வந்து ஏற்கனவே வந்து ஆடிட்டு இருக்கிறா, இல்ல வேற இவ தூபம் ஒன்று வர இருக்கிறாங்க, பார் சந்திரா நீ பேசாம இருந்துக்கோ, இல்லன்னா அன்னைக்கு ரேவதி உனக்கு அடி கொடுத்தா இன்னைக்கு நான் கொடுக்க வேண்டியதா இருக்கும் அப்படிங்கவும், பாத்தியாக்கா இந்த வீட்டில் இப்போ ஆளுக்கு என்னை அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி வந்து ராஜராஜனை திட்டவும், இங்கே பாரு ஈஸ்வரி நீ என்ன இருந்தாலும் சரிதான், மாப்பிள்ளைகிட்ட இந்த மாதிரி நீங்கள் அநாகரியமாக பேசுறது சுத்தமாக எனக்கு பிடிக்கல, அதனால தான் என்னை நீ பேச வச்சுட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, நீங்கள் யார் என்ன சொன்னாலும் சரிதான், இதுக்கு மேலே இவன் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது, கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு வந்து நான் பதில் சொல்லிக்கிட்டது அப்படிங்கவும், உடனே வந்து அவங்க ரேவதி சொல்லிட்டு இருக்கிறாங்க, இதுதான் உங்களுடைய முடிவான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இதுதான் என்னுடைய முடிவு அப்படிங்கிறாங்க. அப்படியே அம்மா சரி அவர் தான் இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க, நான் அவர் கூட போகிறேன் அப்படின்னு சொல்லவும், என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, ஆமாம் கார்த்தி இனிமேலும் நம்ம இங்கே இருக்க வேண்டாம், வா நம்ம போகலாம் அப்படிங்கும்போது, இப்போ கார்த்தி வந்து இங்கே பாரு ரேவதி நீ கொஞ்சம் அமைதியாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க, நீ இவ்வளோ நாள் நீ சொல்லிட்டு இருக்கிறனால தான் நான் கேட்டுக்கிட்டு நான் அமைதியாக இருக்க தானே செஞ்சேன், ஆனால் இப்போ நான் என்ன தப்பு பண்ணினேன், உன் கூட தான் நான் வெளியே வந்தேன், அதுக்கு போய் இவங்க என்னமோ வந்து என்னை நிற்க வச்சு குற்றவாளி மாதிரிக்கு என்ன பேசிட்டு இருக்கிறாங்க, உன்னை வீட்டை விட்டு போக சொல்கிறாங்க, அதனால தான் இவங்க வீட்டில் இருக்கனால தானே அவங்க இப்படிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, வா நம்ம பேசாம பாட்டி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லவும், உடனே சாமுண்டீஸ்வரி வந்து என்ன ரேவதி நீ நினைச்சிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது, என்னை மன்னிச்சிருங்கம்மா நான் வந்து என் புருஷன் கூட நான் போறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, உடனே கார்த்தி இதுக்கு மேல வந்து நம்ம ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க வேண்டாம், உங்களுக்கு மரியாதை இடத்துல எதுக்காக நான் இங்க இருக்கணும், வாங்க நம்ம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி அழைச்சிக்கிட்டு ரேவதி வந்து கிளம்பவும், இதை பார்த்துட்டு இருக்கிற மயில்வாகனும் ராஜராஜனுக்கு வந்து அவங்க தடுக்கிறாங்க, அங்க பாரு ரேவதி அவசரப்படாத நான் சொல்றது கேளு அப்படிங்கும்போது, மாமா இதுக்கு மேல நம்ம பேசுறதுக்கு எதுவுமே கிடையாது, அவங்க எவ்வளவு தூரம் வந்து கார்த்தியை போட்டு அவமானப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாங்க, இவ்வளவு நாள் அவர் பொறுத்துட்டு தான் இருக்கிறாரு, இப்பவும் அவர் அமைதி தான் இருக்கிறாரு, அவர் அமைதியா இருக்கிறனால தான் இவங்க 2 பேரும் இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்கிறாங்க, அவரு வேணா கேட்டுக்கிட்டு இருக்கலாம், ஆனா என் புருஷனை பத்தி ஒரு வார்த்தை கூட தப்பா பேசுனா என்னால கேட்டுக்கிட்டு இருக்க முடியாது, அதனால நாங்க கிளம்புறோம் மாமா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியும் ரேவதியும் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்புறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சாமுண்டீஸ்வரி அப்படியே ஆவேசம் அடைகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா கார்த்தியை கூட்டிட்டு ரேவதி வந்து பாட்டி வீட்டுக்கு வரவும், அப்போ சந்திரகலா வந்து சாமுண்டீஸ்வரி கிட்ட சொல்றாங்க, அக்கா நான் சொல்றதை கேளு, அவங்க இங்க இருக்கும் போது இந்த மாதிரிலாம் ஆட்டம் போட்டுட்டு இருந்தான், இப்ப ரேவதி அங்க அவங்க கூட போயிட்டா, அப்படியே நம்ம விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம எப்படியாவது உடனடியா போய் நம்ம ரேவதி அழைச்சிட்டு வரணும் அப்படின்னு சொல்லவும், உடனே பார்த்தோம்னா அவங்க சாமுண்டீஸ்வரி சந்திரகலாவும் பாட்டி வீட்டுக்கு ரேவதி அழைச்சிட்டு வர்றதுக்காக கிளம்புறாங்க. அடுத்தது என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி பார்க்கலாம்.